வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை பெற தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான். ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தின் கீழே பிஎம் கிசானில் இந்த ஜூன் 28 முதல் 23வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சார் ஜூன் மாதம் 28 உங்களுடைய 2000 ரூபாய் தவணை தொகையானது 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தப்படும் அப்படின்ட்டு மோடி வட்டாரங்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லுது. பிஎம் கிசான் தவணையின் 23வது பணம் 2000 ரூபாய் விவசாயிகளின் கணக்குகளில் வர உள்ளது. எப்பொழுது இகேஒய்சி செய்தவர்களுக்கு கிடைக்குமா என்பது குறித்த ஆதாரங்கள் இதில் விளக்குகிறதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் அந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணையை விவசாயிகள் கணக்கில் எடுத்துள்ளனர். நாடு முழுவதும் 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்கு அரசு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாயை தங்களுடைய வங்கி கணக்கில் டிபிடி மூலம் செலுத்துகிறது. 23வது தவணை மார்ச் 13, 2026 அன்று அனுப்பப்பட்டது. இப்பொழுது விவசாயிகளுக்கு 23வது தவணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் மொத்தம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 கிடைக்கிறது. இந்த தொகை 3 தவணைகளாக நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. இதுவரை 22 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 23வது தவணைக்காக ஒவ்வொரு மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் 23வது தவணைக்கு சில முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜூன் 18 இல்லைன்னா அடுத்து ஜூன் 28 ஒரு சாத்தியமான தேதியாக பேசப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 இதே நாளில் தான் 17வது தவணை தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். 2024 17வது தவணை தொகை இந்த நாளில் தான் வழங்கினாங்க. அதே போல தாங்க இந்த 23வது தவணை தொகையும் ஜூன் 18 இல்லைனா ஜூன் 28 2 தேதிகளில் கண்டிப்பாக வெளியாகும். அதனால் கவலையே படாதீங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. கேஒய்சி அப்டேட் செய்வது ரொம்ப அவசியம். இந்த கேஒய்சி அப்டேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 23வது தவணை தொகை அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு இல்லாமலே போயிடுங்க. ஸோ வேளாண்மை அச்சகம் ஜூன் மாதம் வழங்கப்பட உள்ள 23வது தவணைக்கான பணிகளை தொடங்குகிறது. இன்னும் கேஒய்சி முடிக்காத விவசாயிகள் விரைவில் அதை முடிப்பது அவசியம். தவணை பணம் வருவதற்கு 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேதிகள் அறிவிக்கப்படும். 23வது தவணை தொகை உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ பிஎம் கிசானில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் கட்டாயம் கேஒய்சி அப்டேட் செய்திருக்க வேண்டும். இல்லையென்றால் தவணை பணம் நிறுத்தப்படும். இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. ஸோ இந்த இகேஒய்சி, நில சரிபார்ப்பு, ஃபார்மர் ஐடி இது எல்லாமே கட்டாயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்திற்கு சென்று உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது, உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், இந்த கிசானுடைய ஃபார்மர் உடைய ஐடி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உடனடியாக இசேவை மையத்தின் மூலமாக அதை அப்போவே ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2000 தொகை அனுப்பப்படுவதில் சிக்கல் ஏற்படும், பணம் வராமலே போகலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற டைம் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஜூன் 18 மற்றும் 28 இந்த 2 தேதிகளில் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் டிபிடி டிரான்சாக்ஷன் மூலமாக வர வைக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட நபர்களை பார்த்திங்கன்னா இதில் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க போலியான தகவல் கொடுத்ததுக்காக. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உடனடியாக டிரான்சாக்ஷன் நடந்துடும். ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் தெளிவாக விளக்குகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.